இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வார்த்தைய பரிசுத்த ஆவியானவர் யோவான் அவரிடத்துல பேசுகிறத பாக்கிறோம். இங்க இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுதுன்னா, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இங்க யோவான் ஆகிய திவ்ய வாசகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிரதான சீஷராக இருந்த அந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் தான் இது. இதுல பிலதெல்பியா சபைக்கு தூதன், அந்த பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்போ திறந்த வாசலை வைத்திருக்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர் கர்த்தர் இல்லையா? அவர் திறந்த வாசலை வச்சிருக்கிறார். அந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. அவர் திறக்கிறத ஒருவனும் பூட்ட முடியாது, பூட்டுகிறத ஒருவனாலும் திறக்க முடியாது. அப்படிப்பட்ட தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். இது பிலதெல்பியா சபைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறவர்களுக்கு, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு இன்றைக்கு தேவன் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்றாரு. இன்னைக்கு அநேக கதவுகள் நமக்கு அடைக்கப்பட்டு இருக்கலாம், ஆனா கர்த்தர் இன்னைக்கு நமக்கு திறந்த வாசலை வைக்கிறேன்னு சொல்றார். அப்போ நம்முடைய கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார் இல்லையா? மன உத்தமத்தோடு உண்மையாக நாம ஓடிக்கொண்டு இருக்கும் போது, தேவனுடைய நாமத்தை நாம் மறுதலியாமல் இருக்கும் போது, அவருடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது, கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் திறந்த வாசலை வைக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஏன்னா இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, ஊழியம் செய்கிறவர்களுக்கு அனுகூலமான கதவுகள் திறக்கும்னு சொல்லப்படுது. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இங்கே இருக்கிறார்கள்னு சொல்றாரு. அப்போ ஊழியத்தை செய்ய அநேக தடைகளை உண்டாக்குகிற மனுஷர்கள் கூட காணப்படலாம், ஆனா கர்த்தர் எனக்கு அனுகூலமான கதவுகளை திறக்கிறார். ஏன்னா இது கடைசி காலம். இப்போ இந்த நாட்கள்ல கூட அநேக ஊழியர்கள் என்ன பண்றாங்க, கர்த்தர் திறந்த வாசல வச்சிருக்கிறார், இது கிருபையின் காலமா இருக்கிறதுனால அநேகர் ஊழியங்களை செய்யறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்கறாங்க. அப்போ பெரிதும் அனுகூலமான கதவுகள் பவுல் அப்போஸ்தலனுக்கு திறக்கப்பட்டது போல இன்னைக்கும் அநேக ஊழியங்களை செய்கிறதுக்கு தேவன் திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார். இதுக்கு விரோதமா அநேகர் எழும்பினாலும் தேவன் திறந்த வாசலை கொடுக்கிறாரு. அதே போல கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல பார்க்கும்போது, கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்றாருங்க அந்த சபையார்கிடத்துல. அப்போ கிறிஸ்துவனுடைய ரகசியத்தோடு கட்டப்பட்டு இருக்கிற பவுல் அப்போஸ்தலனுக்கு தேவனுடைய ரகசியங்கள் வெளிப்படுது. அதை குறித்து அவர் பேசுறதுக்காகவும் ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்துறதுக்காகவும் திருவசனம் செல்லும்படியாக அந்த வாசல் திறக்கும்படியாக தனக்காக அவர் வேண்டுதல் செய்யும்படியா சொல்றார். அப்போ அனுகூலமான கதவுகள், பெரிய கதவுகளை தேவன் திறக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். தேவனுடைய வசனத்தை, அவருடைய ரகசியத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வாசலை தேவன் திறக்கவும் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அப்போ சுவிசேஷமானது எல்லா எல்லைக்கும் கொண்டு செல்வதற்கு அவர் திறந்த வாசலை திறந்து கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் அது 2 கொரிந்தியர் 2:12 பாருங்க, மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்திலே வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டு இருக்கையில்னு இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. இந்த துரோவா பட்டணத்திலையும் போய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எனக்கு கதவு திறக்கப்பட்டு இருக்குன்றார். அப்போ திறந்த வாசலை தேவன் எல்லா எல்லையிலையும் வைக்கிறார். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக வைக்கிற வாசல்ல நாம பயன்படுத்திக்கணும் இல்லையா? இப்போ சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிங்கள்னே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லிவிட்டு கடந்து போனார் இல்லையா? அதான் நீங்க எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் உலகம் எங்கிலும் போய் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாகவே சொல்லி இருக்கிறாரு. அப்போ இங்க துராவா பட்டணத்துக்கு அவர் வந்தபோது கர்த்தர் அங்க கதவு திறந்ததுனால, அதே போல மக்கதேனியா மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவங்க வாஞ்சியா இருந்ததுனால அந்த நாட்டுக்கு பவுல் அப்போஸ்தலன் புறப்பட்டு போனார்னு பாக்குறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க வாஞ்சியுள்ள இடம், தேவன் அதற்கான வழிகளை வாசல்களை திறப்பார். அந்த எல்லைகளிலும் தேவனுடைய சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படுகிறது. இந்நாட்கள்ல தேவன் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. பிலிப்பியர் 4:13 நாம பாக்குறோம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கும் தேவனிடத்துல நாம் பலனை கேட்கணும் இல்லையா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டுன்னு பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்திலே சொல்றார். அப்ப எல்லாவற்றையும் செய்ய தேவன் பலன் கொடுக்கும் போது அந்த பலனை கொண்டு சுவிசேஷமானது அறிவிக்கப்படாத எல்லைகள்ல கூட தேவன் வாசலை திறந்து கொடுக்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கணும். யோவான் 17:6 நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து, அப்போ தேவன் தனக்கென்று முன் குறித்து ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படணும், அவங்கெல்லாம் தேவனுடைய மந்தையிலே சேர்க்கப்படணும். அப்போ உலகத்தில் தெரிந்து கொண்ட மனுஷருக்கு அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன்னுங்க யோவான் சொல்லுகிறார். அதை பார்க்கிறோம். அவர்கள் உம்முடையவர்கள், அவர்களை எனக்கு தந்தீர். அவர்களுக்கு இவரு வசனத்தை அவர்கள் கை கொண்டு இருக்கிறார்கள். அப்போ தேவன் போதிக்க வேண்டிய ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டு எந்தெந்த எல்லைக்கு சுவிசேஷகர்களை அனுப்புகிறாரோ அந்த எல்லையிலே அவருடைய திருவசனத்தை போதிக்கும் போது அங்க இருக்கிறவங்க அந்த வசனத்தை கை கொள்கிறார்கள் இல்லையா? அந்த இடத்துல எல்லாம் தேவனுடைய நாமம் அங்கே பிரஸ்தாப பண்ணப்படுதுன்னு பாக்குறோம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ அதி சீக்கிரத்திலே வருகிறேன்னு சொல்றாரு. அப்போ சுவிசேஷம் அறிவித்து முடிக்க வேண்டிய காலமும் நெருங்கி கொண்டிருக்கு. வெளிப்படுத்தல் 22:7 பாக்குறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்போ சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கர்த்தருடைய வசனம் எங்கெல்லாம் பிரஸ்தாவப்படுகிறதோ அந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்றாரு. வெளிப்படுத்தல் 3:10 பார்க்கிறோம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்போ இந்த சுவிசேஷமானது அறிவிக்கப்பட்டு முடிக்கிற காலத்துல இந்த பூமிக்கு விரோதமாய் குடியிருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்கள் சோதிக்கப்படும்படியாக இந்த பூச்சக்கரத்தின் மேல் இந்த பூமியின் மேலே சோதனை காலம் என்று ஒன்று வரப்போகுது இல்லையா? அந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படியாக நான் உன்னை காப்பேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிரசங்கிக்கிறவர்கள், இன்னைக்கு நீங்க இந்த சத்திய வசனத்தை கேட்கிறவங்க, தேவனை அறியாத ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எடுத்து சொல்லும் போது வர இருக்கிற அந்த சோதனையான நாட்களுக்கு தேவன் உங்களையும் தப்புவிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஏன்னா அவருடைய திரு வசனம் உங்க இருதயத்துல இருக்கு. நீங்க கேட்கிற அந்த வசனம் உங்களை என்னாலும் காக்கும். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து நீங்க அறிக்கையிடும் போது நீங்க பிழைப்பீர்கள். 2 தீமோத்தேயு 4:7 பாருங்க, இங்க பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் சொல்ற வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்றாரு. அதே போல இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியங்கள், தேவன் நமக்கு அருளின காரியங்களை அதை நாம சரியாக செய்து முடிக்கணும். அந்த ஓட்டத்தை எப்படி பவுல் அப்போஸ்தலன் ஓடி முடித்தாரோ அதே போல நாம் விசுவாசத்தை காத்து கொண்டு தேவனுடைய ஊழியத்தையும் தேவனுடைய காரியங்களையும் பிதாவின் சித்தத்தையும் நாம செய்கிறவர்களா இருக்கணும். இங்க பிலதெல்பியாவை சபைக்கு சொல்லப்பட்டது போல அவர் நம் கிரியைகளை அறிந்திருக்கிறார். நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவர் நாமத்தை நாம மறுதலியாம இருக்கும்போது, அவர் வசனத்தை நாம் கை கொண்டு இருக்கும்போது, இன்னைக்கு நமக்கும் அவர் அநேக வாசஸ்தலங்களை திறக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், கதவுகள் அடைக்கப்பட்ட நிலையில இருக்கீங்களா? கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது தேவன் உங்களுக்கு முன்பாகவும் திறந்த வாசலை வைப்பார், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென்.